வணக்கம் சொந்தங்களே. நாங்கள் நிற்கிறது இப்போ சன்னதி கோயிலுக்கு முன்பக்கம் நிற்கிறோம். உண்மையில பார்த்த விடியம் என்னன்னு சொன்னால் இங்கே பாருங்க ஒருவரா வா இங்கே இங்கே வா வா இந்த நாய்ப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாடுகள் வரும். அதை மேய்ச்சி கொண்டு வர அங்கே இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் கிட்ட ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன். உண்மையிலே 2 பக்கம் மாறி மாறி விட்டு அந்த புல்லுவல் தின்னு சொல்லி அந்த 2 பக்கம் மாறி அங்காலம் மரம் இங்காலம் மரம் மாடு ரோட்டுக்கு போனால் மறைக்கிறார் 2 மேய்ச்சல். உண்மையிலே பார்க்க வியப்பாக இருந்து ஆக்கள் கூடி அப்படி மேய்க்க மாட்டேன். பாருங்க மாடு மேயுது பாருங்க. எனக்கு ஒரு 14 மாடு 14 வெள்ளை மாடு ஒரு வித்தியாசமாக இருக்குது. வெள்ளை மாடு ஒரே காலம் இருக்கிறது. இப்போ விஷயம் என்ன சொன்னால் பாருங்க மாட்டுக்கு அந்த பழைய காலத்து மணி கட்டும் அந்த மணி இந்த மணி நான் காண்றது குறைவாக இருக்குது. இப்போ எல்லா மாடும் இருக்காது. இது இந்த அதாவது வந்து என்ன சொல்கிறது பாரம்பரியமாக நீண்ட காலமாக மாடு வளர்க்குறார்கள் தான் இந்த சலங்கையை காட்டியிருப்பாரு பாருங்க அப்படி கட்டி. இது அடிக்கடிக்கு நான் 50 வருவேன் பக்கத்தை அது 2 பக்கம் வச்சு கொண்டு பார்க்க சிறப்பாக இருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இவர் தான் இந்த வெள்ளை நாட்டில் பாருங்க ஓட்டுங்க பார்த்தீங்களா. இவர் தான் 15-16 மாடுகள் இருக்கும் பாருங்க எப்படி வச்சுருந்தாரு. அதை கலைச்சி விடுறாரு 10 விடுறாரு ரோட்டுக்கு போடாமல் பதிச்சு சைட்டு அண்டி பதி அப்படி சாச்சு கொண்டு வர்றாரு. உண்மையை பார்க்க வியப்பாக இருக்கும். மனுஷன் கூடி அப்படி செய்யணும் தெரியல. உண்மையில் 5.5 ஜீவன் நான் 400-500 மீட்டர் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன். நான் சிறப்பாக தான் இருக்கு. 15 பசுமாடுகளை ஒரு நாய் தலைமையேற்று கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் வரை நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன். உண்மையிலே அதை தலைமை தாங்கி அதனை அந்த மேய்க்கிறதுக்கு அதாவது நீங்கள் இப்படி இதை போய் சாப்பிடுங்கன்ற சொல்கிறதுக்கு அந்த ஒதுக்கி கொண்ட மெயின் பாதை இது அதாவது வந்து சன்னதி மெயின் பாதை. உண்மையிலே அந்த நாய் நின்று மேய்க்குது ஒரு இடத்துல. அந்த மாடுகள் கொஞ்சம் போனால் முன்னுக்கு போயிட்டு குலைக்கும். அப்போ ஸ்டாப் பண்ணி நிற்பினோம் அதுக்கு நின்று அந்த பத்தைகளை போய் மேய்வினோம். உண்மையிலே இப்போ நான் நினைக்கிறேன் உண்மையில நாய்கள் வந்து கடுமையான வேலைகள் செய்கின்றன சிறப்பாக செய்கின்றன. இது வளர்ப்பு நாய் தான். உண்மையில அதில் அந்த மாடு மேய்த்தவர் வந்து நான் சந்திக்கவில்லை. அவரை நான் முதலுக்கு போன முறை போய்க்க வந்து சந்திச்சு நான் கதைக்க முடியாது போயிடுது. இந்த முறை போய்க்க தான் மாடு மட்டும் நின்றது. அப்புறம் பார்த்தா நாய் தான் மெயின் பண்ணி மேய்ச்சி கொண்டு வருது. ரோட்டால் கூட்டி கொண்டு வருது. அந்த வாகனங்கள் வரைக்கிற ஒதுக்கி அந்த இந்த நில்லுங்கன்னு சொல்லி அந்த நிற்கிறது அந்த குலைக்கு நின்று குலைக்கிட்ட அந்த பத்தைகளை போய் மேய்வினோம் அப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது. நீங்கள் தொழிற்சி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விளங்கும். உண்மையில இந்த நாய்கள் வந்து உண்மையில நன்றி உள்ள மிருகம்ன்றதுக்கு அப்பால் அனைத்து விஷயங்களும் அந்த டக்குன்னு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. மனிதர்களோட சேர்ந்து அந்த கிடைத்து டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. 5 அறிவுன்னு சொல்கிறது சும்மா வேணும். அதுக்கு மனிதரை விட கூட 6 அறிவு செயற்பாட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்க்க வேணும். உண்மையில பாருங்கள் அந்த பத்தைகளை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து கூட்டி கொண்டு போகிறார். அதுக்கு உண்மையை பார்க்க வியப்பாக இருந்தால் சின்ன நாய் தான். நான் எனக்கு இந்த பேரும் தெரியல. உண்மையில நான் கிளைக்கவும் போகல. மாட்டை விட்டு கிளைச்சி பார்த்தேன் போவதே இல்லை. சுற்றி அதுக்காக நிற்கிது. இந்த மாடு எங்கெங்கே நிற்கிது அதுக்கு போய் நீட் பண்ணி பாருங்க. மாட்டை ஒதுக்கி கொண்டு வருவேன் சைட்டால். இப்போ நான் கிளைனா கடிக்குமென்னு நான் கடிக்கிறேன். சும்மா குலைச்சி கொண்டு இருந்தது. அப்போ உண்மையில பாருங்கள் அது இது ஒரு வித்தியாசமான காணொலி. உண்மையில இந்த என்ன சொல்கிறது ஆக்கள் இல்லாமல் மாட்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது பாருங்க அப்படின்ட்டு குலைச்சின்னு வருது. அந்த ஓவரா மாடு ஓட வலிக்கிட்டால் முன்னே போயிட்டு குலைப்பார். குலைச்சி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பார். ஆக்களை ஸ்டாப் பண்ணி அதுக்கு மேய விடுவார். அப்படியே அந்த மாடுகளும் அதுக்கிட்ட மாதிரி சொல்லி கிட்ட இருக்குது. இப்போ மாடு இங்கே அந்த உள்ளுக்கு போயிட்டு சிலங்க அந்த கழுத்தில் மணி கட்டி இருக்குது. அது அடிக்க விட்டு ஓடி போகுது அந்த இடத்துக்கு. ஏதாவது பிரச்சனை பார்த்துட்டு வருவார். உண்மையில நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி மேலே நின்று பார்த்தேன் அந்த விஷயத்தை. பார்த்து போட்டு அந்த காணொலியை பதிவேடு கூட அந்த காணொலி எடுப்புன்னு எடுத்துனான் பாருங்க. இந்த மாதிரி கூட்டி கொண்டு வரான்னு பாருங்கள். பின்னுக்கு வருவார் பாருங்க. இது முன்னுக்கு மூடி வருவார். உண்மையில 15 மாடு 15 வெள்ளை மாடு இதில் பசுக்கட்டு தான் கூட. நான் நினைக்கிறேன் இது வந்து என்ன சொல்கிறேன் சன்னதிகளுக்கு முன்பக்கத்திலேருந்து வந்தது. அப்படி மேய்ஞ்சி கொண்டு அன்றைக்கு சன்னதி பின்பக்கம் தான் இந்த மாடு இருப்பிடம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நிற்க நான் போயிட்டு மாலையாக போயிட்டு நம்ம வீட்டு வர வேண்டியது வந்து பாருங்கள் கூட்டி கொண்டு போகிறார் பாருங்கள் அப்படின்னு பாருங்கள். அது போய் அங்கே முன்னுக்கு அந்த 10 இல்லைன்னு சொன்னால் அந்த 10 கிட்ட போய் நிற்பார். ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணி போட்டு அதுக்காக போக சொல்லுவார். குலைப்பர் அதை காட்டி குலைப்பர் பாருங்க அப்படிங்கிற சொல்லி. உண்மையிலே அது வித்தியாசமான காணொலி. இப்போ மனிதர்களை விட மிருகங்கள் மேலே ஒரு புரிந்துணர்வோடையும் ஒரு என்ன சொல்கிறது நட்பாகவும் பழகக்கூடிய மாதிரி இருக்குது. அண்மை காலங்கள் தெரியும் இந்த பேர் அனர்த்தத்தில் கூட நாய் ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு குறிப்பிட்ட காப்பாற்றி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான செல்ல பிராணிகள் வீடு அடியை வளர்க்கப்படும் கொண்டோரோட வளர்க்கணும். உண்மையில பாருங்க அழகான மாடுகள். உண்மையில இந்த வெள்ளை மாடுன்றது வந்து எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குள்ள இங்கே எல்லாரும் அந்த வெள்ளை மாடுனா விரும்பி பாருங்கள் நீட்டை தான் வருது மாடு.
உண்மையிலே பார்க்கவே ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. என்னென்னு சொன்னால் ஒரு நாய் இந்த தலைமையில் இந்த 15 பசு மாடும் வந்து மேய்ச்சலை முடிஞ்சு வீடு திரும்பி கொண்டிருக்கிறேன். இப்போ மேய்ச்சல் முடிஞ்சு வீடு போய் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். உண்மையிலே பார்க்க ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் இவ்வாறான காணொளிகள் கிடைப்பது என்பது மிக இனியும் ஒன்று தான். அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தர்ப்பங்கள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இது போன்ற புரிந்துணர்வான மிருகங்கள் நாய்கள் உங்களிடம் இருந்தால் அது எங்களோட உண்மையில் தெரியப்படுத்தவும் நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். நன்றி.